வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எப்பொழுதும் கேட்கக்கூடிய கொஸ்டின், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இது தமிழர் பண்பாடு. எல்லோரும் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் சொல்லுவாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும் பொழுது நம்ம எப்போதும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா, இல்லைப்பா நான் நல்லாவே இல்லை, என்ன சொல்கிறது, எனக்கு 1008 பிரச்சனை, நம்மளை பற்றின நம்ம புரிதல், நான் யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தால் நம்மளுடைய பதில் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்? நான் சூப்பராக இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா we are the guest. எப்படி ஒரு வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போயிட்டு 3 நாள் போய் இருந்துட்டு வரோமோ, அதே மாதிரி இந்த பிளானட் பூமி மாதாவுக்கு நம்ம கெஸ்ட்டாக தான் வந்திருக்கிறோம். பூமி மாதா நம்ம ஸ்டெப் மதர், அவ்வளோதான். நம்மளுடைய ஒரிஜினல் மதர் எங்கே இருக்கிறாங்க? சிவபுரம் என்கின்ற அந்த ஆதி மூலம், ஆதி நிலை, அங்கேருந்து தானே இங்கே வந்திருக்கிறோம். அந்த ஒன்னஸில் இருந்து தானே அவ்வளோ பேரும் கிளம்பி வந்திருக்கிறோம். நம்ம பூமி மாதாவே அங்கேருந்து தானே வந்திருக்கிறாங்க. பூமி மாதாவுக்கு தாய் தகப்பன் அப்படி சொல்லி கொண்டிருக்கிற அந்த சூரியன், அந்த சூரியனும் அங்கேருந்து தானே வந்திருக்கிறாங்க. சூரியனுக்கு மூலமான கேலக்சியோட மையப்பகுதி அருட்பெரும் ஜோதி, அவங்களும் அந்த அங்கேருந்து தானே வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லோருமே அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கனவு காண்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கிறோம். அப்போ we are the guest. எல்லாருமே கெஸ்ட்டு தான். செடி கொடி தாவரம், அந்த விலங்கினங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், அவ்வளோ பேரும் இந்த பூமி மாதாவுக்கு கெஸ்ட்டாக தான் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்போ நம்ம கெஸ்ட்டு இல்லை, அதாவது விருந்தாளிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றதோ, அப்படி தான் வரும். அதுதான் நம்ம தேர்ட் டைமென்ஷன், பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன் பிரிக்கப்பட்டு நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த தேர்ட் டைமென்ஷனில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நான் கெஸ்ட்டு கிடையாதுன்னு தான் நினச்சிட்ருப்பாங்க, விருந்தாளி அல்ல அப்படின்னு. நான் இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு இறைவன்கிட்ட போகக்கூடிய தருணம் வரவே வராது அப்படிங்கிற ஒரு அடமண்ட், பிடிவாத குணம். அந்த பிடிவாத குணம் இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. அந்த எமோஷனல் ஸ்டேட்டில், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் டிஸ்கஷன் நடக்கும்போது, பேசும்போது, நான் யார் தெரியுமா, அந்த கொஸ்டின்லாம் நான் பார்க்கும்போது என்னுடைய அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் மகரிஷி ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நான் யாருங்கிற அதுக்கப்புறம் நான் யார்னு ஏன் எல்லா பக்கமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினப்பேன். மகரிஷி ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த நான் யார் டாபிக்னால் என்ன அப்படிங்கிறது அப்பவும் புரியலை. நிறைய பேராசிரியர்கள்லாம் கிளாஸ்லாம் எடுப்பாங்க, அதுலேயும் நம்ம கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா புரியாதுன்னே அட்டன் பண்ண மாட்டோம். அதனால் நான் யாருங்கிறது தெரியவே இல்லை. அப்புறம் நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரிதல் வந்தது. நான் யார், ஹூ ஆம் ஐ அப்படிம்பாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம், நம்ம எல்லோரும் கெஸ்ட்டா, நம்ம விருந்தாளிகள் தானா, நம்ம அந்த விருந்தாளிகளுக்குள்ளே ஒரு விருந்தோம்பல் பண்ணுறோம். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா இன்வைட் பண்ணுறோம், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுமாதிரி நம்ம பூமி மாதா டெய்லி நம்மகிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு க்ஷணமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. டெய்லி இல்லை, ஒவ்வொரு க்ஷணமும் எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா?
பூமி மாதா அடிச்சுப்பாங்க, உடம்பை கெடுத்துக்காத, மனதை கெடுத்துக்காத. உடம்பு எப்படி கெடுக்காமல் இருக்க முடியும்? மனம் சரியில்லைன்னா உடம்பு கெட்டு தான் போகும். சரி, மனம் கெட்டு போச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போகும். மனம் சரியான ஒரு புரிதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா மனம் கெட்டு போயிடும். மனம் கெட்டு போயிடுச்சுன்னா உடம்பு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும். நீங்கள் கவலை உள்ள ஒரு மனிதனை பாருங்கள், சோர்ந்துருவாங்க, ரொம்ப சோர்ந்துருவாங்க. உடல் பிலோ 30 தான் இருக்கும். பிலோ ஒரு 30 இயர்ஸ்க்கு பிலோவில் உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்க, இல்லை பிலோ 40, நீங்கள் ஒரு அந்த நபர்களை பாருங்கள். கவலை அப்படின்னு ஒரு மன உணர்வு அங்கே இருக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதன் நடைபெற மாதிரி நடந்து போயிட்டுருப்பாங்க. டெட் பாடி மாதிரி, ஆனால் உயிர் இருக்கும். அப்படியே சோகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிடும், ஏன்ப்பா இவ்வளோ சோகமாக இருக்கிற, என்னாச்சு, என்ன செய்கிறது, வாழ்க்கையே போர் அடிக்குது, புளிச்சு போச்சு, எனக்கு வாழ பிடிக்கல. எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா நம்மளும் அப்படி தானே, பிறரை விட்டுருவோம். ஏன்னா பிறரை சொல்லும்போது தான் அந்த புரிதல் வரும். ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நம்ம வி ஆர் த ரைட்ஸ், நான் மட்டும்தான், எனக்கு நான் பண்ணுறது எல்லாம் கரெக்டு, மற்றவங்க பண்ணுறது எல்லாம் தப்பு, அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் நம்ம அதாவது பிறக்கும் போதே அப்படி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா தன்முனைப்பு, அந்த ஈகோவோடு தான் பிறந்திருக்கிறோம். ஈகோ இல்லைன்னு இந்த பாடி கிடச்சிருக்குமா அப்படின்னா இல்லை. அதையும் நம்ம நிறைய கிளாஸில் பார்த்துட்டோம். தன்முனைப்பின் விளைவாக தான் இந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு அஸ் ஏ கெஸ்ட்டாக இந்த பிளானட் எர்த்துக்கு வந்திருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.